வாசிக்க தொடர்ந்து. அவை யாவன: விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லிசூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இந்த 17 குணங்கள் மண்ணிற்குரிய, மாம்சத்திற்குரிய குணங்கள். இது நமக்குள் இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? சொல்லுங்களேன், இருக்கா இல்லையா? இருக்கு, இருக்கும். எப்ப வரைக்கும் இருக்கும்? சாகு வரைக்கும் இருக்கும். சரி, உன்னதருடைய குணங்கள் என்ன? ஆவியின் கனி, அதே அதிகாரத்தில் 5:22 முதல் 23. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமா. அந்த குணம் நமக்குள்ளே இருக்கனால அது ஈஸியா வந்துடும். இது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா இது உன்னதருடைய குணம். இந்த ரட்சிப்பு அடைந்ததும் இந்த உன்னத குணமும் உள்ள வச்சிடறாரு ஆவியானவர். இந்த 2 குணத்துக்கும் இடைய ஒரு போராட்டம், மண்ணின் குணத்திற்கும் உன்னத குணத்திற்கும். எப்பொழுதெல்லாம் இந்த போராட்டத்தில் மண்ணின் குணம் மேற்கொள்ளுதோ அப்பொழுது பாவத்திற்கு விழுந்து போகிறோம். எப்பொழுதெல்லாம் அந்த உன்னத குணத்திற்கு செவி கொடுத்து மண்ணின் குணத்தை மேற்கொள்கிறோமோ அப்பொழுது ஒரு வெற்றி உள்ள கிறிஸ்தவ ஜீவித்துக்குள்ளாக நாம் கடந்து செல்கிறோம். இங்குதான் ஒரு மறுபடி பிறந்ததினால் வரும் மாட்சிமை வெளிப்படுகிறது. எப்பொழுதெல்லாம் மறுபடி பிறந்த ஒரு விசுவாசிக்குள் இந்த போராட்டம் ஏற்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் அவனுக்குள் இருக்கும் ஆவியானவர் அவனுக்கு உதவி செய்ய துணை வருகிறார். எச்சரிப்பின் சத்தத்தை அவனுக்குள் துணிக்க செய்கிறார். தப்பி போக்கும் போக்கை அவனுக்கு கொடுக்கிறார். இப்படி ஆவியானவர் எச்சரித்து உணர்த்தும் பொழுது அவர் சத்தத்துக்கு கீழ்ப்பிடிந்து அவருடைய வழியில் நடந்தார். ஆக்கினை தீர்ப்பில்லை என்று பவுல் மிக சிறப்பாக அப்போஸ்தலர் 8:1 கூறுகிறார். ஆகையால் கிறிஸ்து இயேசுக்குள் புட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. மட்டுமல்ல, ஆவிக்குள்ளாக பிறந்தவன் ஆவிக்குள்ளாக வளர வேண்டும். 1 பேதுரு 2:3 என்ன சொல்கிறது? நீங்கள் வளரும்படி புதிதாக பிறந்த குழந்தையைப் போல திருவசனமாகிய கலங்கமில்லா ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாக. குழந்தை வளர என்ன பண்றோம்? வெள்ளிக்கிழமை காலையில மட்டும் பால் கொடுக்கிறோம். கூட போனா திங்கக்கிழமை ஒரு 1/2 மணி நேரம் கொடுக்கிறோம், அவ்வளவுதானே. அதுக்கப்புறம் ஒண்ணுமே கொடுக்கல. இல்ல ஆல்வின், எல்லா நாளும் சும்மாவா? ஒரு நாளைக்கு குறைஞ்சது 5 தடவை 5 தடவை பிள்ளைக்கு அதுக்கு கொடுக்கிறோம். ஆனா இந்த குழந்தைக்கு அதுதான் முக்கியமான ஒரு காரியம். எம்மட்டுமாக நம்முடைய உள்ளான மனிதனை, பிறந்திருக்கும் அந்த உள்ளான உன்னத ஆவியானவர் கொடுத்திருக்க குணத்தை போஷிக்கிறோம். அதை பொறுத்துதான் ஒரு கிறிஸ்தவ ஜீவியத்தில், ஒரு ஆவிக்குரிய ஜீவியத்தில் வெற்றி அமைவதாக இருக்கிறது. ஆவி இந்த மறுபடி பிறத்தல் அனுபவத்தில் ஆவியானுடைய 2 வகையான பேரை பார்க்கிறோம். ஒன்று, பாவத்தில் ஜீவித்துக் கொண்டிருந்தவனுக்கு ஒரு பாவ உணர்வை கொடுத்து அவனை கிறிஸ்துவனை கொண்டு வந்து சேர்த்து அவனை கிறிஸ்துவின் பிள்ளையாக மாற்றுகிறார். 2வதாக, ஒரு விசுவாசி ஜீவியத்தில் மறுபடி விசுவாசி பாவ எச்சரிப்பை கொடுத்து தான் பெற்றிருக்கும் ரட்சிப்பின் சந்தோஷத்தை இழந்து போகாததாக எச்சரிப்பை கொடுத்து அவனை காத்துக் கொள்வதற்கு ஆவியானவர் உள்ளே இருக்கிறார். ஆவியானவரை ஆட்கொண்டு வழிநடத்த நம்முடைய ஜீவத்தை விட்டு கொடுக்க வேண்டும். அதுதான் ஃபாதர் அழகாக பாடுகிறார். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. சாவுக்கு இதுவான எங்கள் சரீரங்களை உயிர் பெறச் செய்கிறவரே,
சரீரங்களின் தீய செயல்களை சாகடிக்க வாருமை. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. சாவுக்கேதுவான எங்கள் சரீரங்களை உயிர் பெறச் செய்பவரே, சாவுக்கேதுவான எங்கள் சரீரங்களை உயிர் பெறச் செய்பவரே, சரீரங்களின் தீய செயல்களையே சாகடிக்க வாருமையா. சரீரங்களின் தீய செயல்களையே சாகடிக்க வாருமையா. அந்த உன்னத குணம் நமக்குள் தான் இருக்கும். ஆனால் எவ்வளவு தூரம் அதற்கு போஷிக்கிறோமோ அவ்வளவு தூரம் நாம் சொன்ன அந்த மாம்சத்தின் குணங்களை மேற்கொள்ளத்தக்கதாக ஆவியானவர் நம்மை பலப்படுத்துவதாக இருக்கிறார். இரண்டாவதாக பரிசுத்தப்படுத்துகிறார். கிறிஸ்துவை சொந்தரட்சா ஏற்றுக்கொண்ட அனைவரும் வேதம் சொல்கிறது பரிசுத்தவான்கள் என்று. நாம் அனைவரும் யார்? பரிசுத்தவான்கள். அதற்கென்று பூர்ணப்பட்ட பரிசுத்தவான்கள் என்று நினைத்து விடக்கூடாது. வேதம் அதை விழும் திட்டமாக சொல்கிறது. எபிரேயர் 12:23 படி நாம் பரலோகம் சென்று அடையும் பொழுதுதான் பூர்ணராக்கப்பட்ட பரிசுத்தவான்களாக காணப்படுவோம் என்பதற்கு ஆதாரமாக அந்த வசனம் உண்டு. பூர்ணராக்கப்பட்ட பரிசுத்தவான்களாக உடைய ஆவிகளிடத்திற்கு வந்து சேர்ந்தீர்கள் என்று நாம் அங்கு காண்கிறோம். ஆகவே நாம் இந்த பூலோகத்தில் இருக்கும் முறை நம்முடைய பரிசுத்தத்தில் நாம் பூர்ணப்பட்டவர்கள் அல்ல என்று நாம் பரலோகத்தில் சென்று கிறிஸ்துவின் சன்னதியில் போய் சேர்ந்து அடைகிறோமோ அன்றுதான் நாம் பூர்ணப்பட்ட பரிசுத்தவான்களாக காணப்படுவோம் என்று வேதம் திட்டமும் தெளிவுமாக சொல்கிறது. பரிசுத்தவான்கள் என்றால் தேவனுக்காக ஜீவிக்க வேறு பிரிக்கப்பட்டவர்கள் என்று பொருள். Set apart for God use. தேவனுக்கென்று உயர்த்திற்கென்று பிரதிஷ்டை செய்யப்பட்டவர்கள். எப்படி எடுத்துக்கொள்வோம்? இந்த ஆலயத்தை குறித்து நாம் எடுத்துக்கொள்வோம். இது ஒரு ஆலயத்தை நாம் கட்டி எழுப்புகிறோம் என்று வைத்துக் கொள்வோம். அந்த ஆலயத்தை என்ன பண்ணுகிறோம்? பிரதிஷ்டை செய்கிறோம். பிரதிஷ்டை செய்யும் பொழுது இனிமேல் இந்த ஆலயத்திலிருந்து கர்த்தர் நாமத்துக்கு மகிமையாக செய்திகள் கொடுக்கப்படும், கர்த்தருக்கு ஆராதனை எடுக்கப்படும் என்ற ஒரு காரியத்தைக்காக இந்த இடம் பிரதிஷ்டை செய்யப்படுகிறது என்று பிரதிஷ்டை செய்கிறோம். அவ்வாறு பிரசித்திப்படுத்தப்பட்ட ஆலயத்திலே கீழ்த்தரமான காரியங்கள் நடக்கும் என்றால் நாம் என்ன சொல்லுவோம்? பரிசுத்த குலைச்சல் ஏற்பட்டு விட்டது அல்லது தேவ தூஷணம் அங்கு நடைபெற்றது என்று கூறுவோமா இல்லையா? கற்களால் கட்டப்பட்டு பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஒரு ஆலயத்தில் இப்படிப்பட்ட காரியம் நடைபெறும் என்றால் மனம் எம்மட்டுமாக நமக்கு வேதனைப்படுகிறது. ஆனால் வேதம் சொல்கிறது, நீங்களே அந்த ஆலயம். 1 கொரிந்தியர் 3:16. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறது என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தான் அவனை தேவன் கெடுப்பார். மிகவும் அழகாக தேவன் எச்சரிக்கிறார். ஸ்பிரிச்சுவல் as well as physical. இதை எடுத்துக்கொள்ளலாம். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது. நீங்களே அந்த ஆலயம். அது தேவனுடைய ஆலயமாக சபையாக இருக்கட்டும், அது தேவ ஆவியானவர் தங்கும் உங்களுடைய சரீரமாக இருக்கட்டும், அதற்கு விரோதமாக நீங்கள் செயல்படுவீர்கள் யாராக இருந்தாலும் தேவன் உங்களை தண்டியாமல் விடமாட்டார். காரணம், அது ஆலயமாக இருக்கட்டும் அல்லது நம்முடைய சரீரமாக இருக்கட்டும், அது யாருக்கு சொந்தம்? தேவனுக்கு சொந்தம். ஆதார வசனம் 1 கொரிந்தியர் 6:19. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறதும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்று அறியீர்களா?
நாம் தேவனுக்கு சொந்தமானவர்கள். ஏனென்றால் தேவனுடைய ஆவி நமக்குள் வாசமாயிருப்பதினாலே ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார் என்று எச்சரிக்கிறதை நாம் அங்கு பார்க்கிறோம். அது ஆலயமாக இருக்கட்டும், நம் சரீரமாக இருக்கட்டும். 1 ராஜ்யங்கள் 9:3 படி தேவனுடைய கண்கள் அவருடைய இருதயமும் எப்பொழுதும்